பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரை விஷு அன்னைக்கு கனி காணுது எப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் ஒரு டீப்பாயில் மாக்கோளம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை வச்சுக்கலாம். கண்ணாடிக்கு நான் பூவும் மாலையும் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன். விளக்கு வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு தட்டத்தில் வெத்தலை, பாக்கு, பழம், பூ, இது கொன்ற பூன்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக சித்திரை விஷு அன்னைக்கு வைப்பாங்க. பிறகு ஒரு காயின் புது ரூபாய் நோட்டு வச்சுருக்கேன். இன்னொரு தட்டத்தில் நான் எல்லா கனியும் வச்சுருக்கேன். கிரேப்ஸ், வாழைப்பழம், கத்திரிக்காய், மாங்காய், இது நான் முந்திரி பழம் வச்சுருக்கேன். நாஞ்சில் நாட்டில் இது கொல்லாம்பழம்னு பேர். நாஞ்சி நாட்டில் இந்த கொல்லாம்பழத்தை வச்சு கனி காணுது ரொம்ப விசேஷம். அப்புறம் கொய்யாப்பழம் வச்சுருக்கேன். மாதுளை, ஆரஞ்சு, மாம்பழம், எலுமிச்சம்பழம், அப்புறம் டேஸ் வச்சுருக்கேன். அலங்காரத்துக்கு நான் உருளியில் கொஞ்சம் தண்ணி விட்டு பூ அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன செம்பில் நான் தண்ணி வச்சு பூ போட்டு வச்சுருக்கேன். சீரடி சாய்பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் அப்படி சின்ன சிலையை நான் வச்சுருக்கேன். இங்கே நாஞ்சி நாட்டில் சித்திரை விஷு அன்னைக்கு அவள் தான் சர்க்கரையில் வரட்டி வச்சு நைவேத்தியமாக செய்வாங்க. ஒரு சின்ன பரணியில் உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். கல் உப்பு, மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுவும் ஒரு விசேஷமானது தான். சித்திரை விஷு அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு இதில் தான் கண் முழிச்சு பார்ப்போம். காலையில் எந்திரிச்சு அப்படியே கண்ணை மூடிட்டே கண்ணாடிக்கு முன்னாடி எங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இங்கே உள்ள கனிகள், ரூபா, பணம் எல்லாத்தையுமே தொட்டு கும்பிடுவோம். தொட்டு கண்ணில் வச்சுப்போம். அதுக்கப்புறம் குழந்தைங்களை எல்லாத்தையும் அப்படியே கூட்டிகிட்டு நாங்கள் இதுக்கு முன்னாடி தான் கண் பிடிக்க வைப்போம். சித்திரை விஷு அன்னைக்கு நம்ம காலையில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பணம், காயின் கொடுத்து அவங்கள வாழ்த்துவது வழக்கம். இதை கை நீட்டம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு கோயிலில் கூடியவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கை நீட்டம் கொடுப்பாங்க. அது கூட கத்திரிக்காய், மாங்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் நான் செய்யக்கூடிய கனிகாணும் முறையை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ.